ஒரு வயசான பஸ் டிரைவரை செருப்பால் அடித்த அரசு பேருந்து மேலாளர் மாரிமுத்து. இந்த விவகாரம் ஒரு சின்ன பிரச்சனை தான். இது மதுரையில் உள்ள ஆரிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் கவர்மெண்ட் பஸ்ஸு உள்ளே வராமல், அதாவது பஸ் ஸ்டாண்டு உள்ளே வராமல் வெளியிலே பயணிகளை ஏற்றிக்கிட்டு அந்த பஸ் டிரைவர் போயிருக்காரு. இதை பயணிகள்லாம் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருந்தவங்களாம் புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதற்காக அந்த டிரைவரை கூப்பிட்டு இந்த மேலாளர் மாரிமுத்து அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கை கலப்பாகி செருப்பை கழட்டி அந்த வயதான டிரைவர் அடிச்சிருக்காரு. இதுதான் இந்த விவகாரம். இந்த விவகாரத்தில் இப்போது மாரிமுத்து அவர்களை கவர்மெண்ட்டு சஸ்பெண்ட் செய்திருக்கு. அந்த துறை சஸ்பெண்ட் செய்திருக்கான்னு சொல்லப்படுது. இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, பிரேக் இல்லாத, லைட் இல்லாத, டார்ச் லைட்டில் பில்லு போட்டுக்கிட்டு டிக்கெட் கொடுத்துட்ருக்கானுவோ. வண்டியை டார்ச் லைட்லேயோ ஹெட்லைட் இல்லாமல் வண்டியை டார்ச் லைட்டு செல்ஃபோன் டார்ச் லைட்டில் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கானுவோ. கீர் விழுவ மாட்டேனுது, டமால் டிமில் சவுண்டு கேட்குது, மேலே ஓட்டை மழை பெஞ்சால் உள்ளே விழுவுது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ராபுக்கு போகக்கூடிய கைலாங்கடை பஸ்ஸை வச்சுக்கிட்டு அந்த டிரைவர் ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் கூப்பிட்டு வச்சு செருப்பால் வர அடிக்கிறானுன்னா இவனுக்கு என்ன திராவிட அரசனுடைய திமிரு தான் இவனுக்கு அதிகமாகிடுச்சு அரசு ஊழியர்களுக்கு. இதே ஒரு ஏடிஎம் காய்ச்சல் நடந்திருந்தால் இந்நேரம் திமுக ரோட்டு உடையாந்துருப்பானுவோ, மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக மாறி இருக்கும். அரசு ஓட்டுநர்கள், பேருந்து ஓட்டுநர்கள் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பானுவோ. ஆனால் இந்த விவகாரத்தை அப்படியே மூடி மறைச்சி இந்த இவர் மட்டும் அடித்த மாரிமுத்தை மட்டும் ஒரு 2-3 நாள் முன்னே சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி சேர்த்துக்குவானுவோ. ஒட்டுமொத்தமும் கொள்ளை போகுது. அரசு பணம் இல்லை, மக்களுடைய வரி பணம் ஒட்டுமொத்தம் திராவிட கூட்டம் கொள்ளை போயிட்டுருக்கு. அரசு பஸ்ஸு ஒரு கேவலமான பஸ்ஸு. அது லேடிஸ் ஃப்ரீன்னு சொல்கிறானுவோ. அந்த ஃப்ரீ பஸ்ஸை நிப்பாட்டினா லேடிஸ் இன்னும் அந்த பஸ்ஸை நிப்பாட்டவே மாட்டேன்றானோ இவனுங்களும். ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு வயசான ஒரு பெரியவர், இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு பெரியவரை செருப்பால் அடித்த அந்த வீடியோ பெரும் வைரலாக இருக்குது. செருப்பால் அடித்தது தவறு தான். அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடிக்கடி